சார் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர் சொல்றாரு, ஸ்டாலினுக்கு கோவம் வந்தா தாவேக அரசை கலைச்சிருவாருன்ட்டு. இல்ல, நானும் அதே கருத்தை தான் சொல்றேன். பணத்துக்கு விலை போக மாட்டாங்க தாவேக எம்எல்ஏக்கள் அப்படின்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. மாணிக் தாக்கூர் அண்ணாமலை பத்தி பேசினதுனாலதான் செய்தியா வந்துச்சு. ஏன்னா அந்த செய்தியை வந்திருக்காரு. டெய்லி ஒரு ட்வீட் போட்டுட்டு தான் இருக்காரு. பல்வேறு விஷயங்களுக்கு போட்டுட்டு தான் இருக்காரு. அது செய்தியா பேசப்படல. அண்ணாமலையை பத்தி அவர் போட்டதுனால மட்டும்தான் நாமளே இப்போ அதை பத்தி நம்ம பேசக்கூடிய அளவுக்கு. இன்னொன்னு, பாஜகவினுடைய எல்லா கொள்கையும் அவர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தனிக்கட்சி. அவரை விமர்சனம் பண்ணக்கூடியவங்க இந்த ஜேபிசி ஸ்ரீராம் மாதிரியான ஆட்கள் அதை தினம் அவரை பத்தி எதையாவது சொல்லணும் அப்படி கிடையாது. எதிராக செயல்படணும்னு ஒரு வார் ரூம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அது இருக்கு. வார் ரூம் இருக்கோ இல்லையோ, ஆனா ஒரு குரூப் இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, எடப்பாடி கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்து அத்தனை பேரும் தான் இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராகவும் பேசிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியை எதிர்க்க கூடாதுங்கிறத இல்லைன்னா தடவி கொடுத்துட்டு போனோங்கிற எண்ணம் அண்ணாமலைக்கு இருக்கதா இல்ல, அவகாசம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு சின்னப்பா கணேசன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். தென்னவன் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். நேத்தி வி த லீடர்ஸ் மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா பொள்ளாச்சியில நடந்துச்சு. அது அண்ணாமலை ஒரு பெரிய ஸ்பீச்சை கொடுத்திருக்காரு. வி த லீடர்ஸ் இயக்க பேச்சா இருந்தாலும் அது ஒரு அரசியல் ஒரு மாநாடா தான் நீங்க பாக்குறீங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த அரசியல் மாநாடையோ அந்த பேச்சையோ அதனால அதுல இருந்து வந்த மத்த கட்சிகளுக்கான பாதிப்பையோ நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அந்த மாநாடு பொதுவா கொங்கு குலுங்கியது அந்த மாதிரிதான் வார்த்தைகளை அந்த அந்த மாதிரி பிரம்மாண்டமா அது நடந்ததுனால அதை பத்தி சொல்றவங்க சொல்றாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழகமே அதிர்ந்ததுன்னு நம்ம இதை எடுத்துக்கிடலாம். அந்த மாதிரிதான் எனக்கு அது புரிதல் வந்துச்சு. ஏன்னா இது ஒரு அமைப்பு தான். அதாவது இந்த வி த லீடர்ஸ்ங்கிற அமைப்பை அவரு தொடங்கியது 2020 தொடங்கினாலும் இப்ப முறையாக அதை வெளியே சொல்லி இந்த அமைப்புல எல்லாரும் சேரணும்னு சொல்லி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கோரிக்கை வைத்து ஒரு 36 நாள் தான் இருக்கும். அதான் ஒரு மாசம் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒரு மாச காலகட்டத்துல 19 லட்சம் பேர் அதுல வாலண்டியரா தன்னை இணைத்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. சாதாரண விஷயம் கிடையாது. அது இந்திய அளவுல அது வேற யாருக்கும் அது சாத்தியப்பட்டுச்சா, வேற ஏதாவது அமைப்புகளுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கிடைச்சுதாங்கிறது நமக்கு தெரியல. அதுவும் தமிழகத்துல திரு அண்ணாமலைக்கு அந்த ஆதரவு கிடைச்சது. அதை விட ஒரு மாநாடு நடத்துறாங்க. அது கட்சி கொடி கிடையாது. ஏன்னா கட்சியே கிடையாது. அதுக்கு ஒரு தனி சின்னமோ இல்லைன்னா ஒரு பேப்பர் விளம்பரமோ இல்லைன்னா இது யூடியூப்ல விளம்பரமோ இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல தொலைக்காட்சிகள்ல இந்த மாநாடு நடக்க எல்லாரும் வரணும்னு சொல்லி கூவி அழைச்சதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா வி த லீடர்ஸ் அமைப்பு மூலமாகவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதுக்கு நிர்வாகிகளே கிடையாது. நிர்வாகிகள், மாவட்ட தலைவர், மாவட்ட பொதுச் செயலாளர் அப்படிலாம் நிர்வாகிகள் எல்லாம் வச்சு அந்த நிர்வாகிகள் மூலமாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் வரணுங்கிற மாதிரி எந்த இதுவும் கிடையாது. பொள்ளாச்சியில இந்த வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய முதல் மாநாடு நடக்குது, அவ்வளவுதான் வெளியே தெரிஞ்சது. அந்த மாநாடு இத்தனாம் தேதி, அதாவது 12ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நடக்குது, அவ்வளவுதான் அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு தானாகவே வாண்டடா அவங்க சுய விருப்பத்தின் பேர்ல அவங்களாவே அவங்களே வண்டி வாகனத்தை ரெடி பண்ணி இங்க அதுல 2 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கலந்துருக்காங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல ஒரு 10,000 பேர் வரலாம் அப்படின்னு முதலாவது 10,000 பேர் இல்ல, ஒரு 50,000 பேர் வரலாம், ஒரு 10,000 பேர் உள்ளால உட்கார்ற மாதிரி சேர்கள் எல்லாம் போடலான்னு முதலாவது பிளான் பண்ணதா சொன்னாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நேற்றுக்கெல்லாம் 20,000 பேருக்கு மேல உட்கார்ற மாதிரி சேர் போட்டிருக்காங்க. நின்றுட்டு உள்ளால அதிகமான பேர். அதை விட வெளியே எல்சிடி திரையெல்லாம் வச்சு அதன் மூலமா பார்த்தவங்க இது எல்லாம் சேர்த்து மொத்தமா பார்க்கும்போது அதுவே 2 லட்சத்துக்கு மேல வந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் சரியான புள்ளிவிவரம் தெரியல. அது இதை விட அதிகமா தான் இருக்க வாய்ப்பு. இவ்வளவு பெரிய பேர் மக்கள் தானாக நிக்கிறாங்க. ஒரு பெரிய நடிகை இல்ல, ஒரு பெரிய நடிகர் கிடையாது திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அங்க வேற ஒரு அரசியல் கட்சியில இருந்து ஒரு பெரிய தலைவரை கூட்டிட்டு வரல, யாரையுமே இல்ல. வி த லீடர்ஸ்ல இருந்து அதுவும் இந்த மாநாட்டினோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆளுங்கட்சியை திட்டுற நோக்கமும் கிடையாது. அது போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாடு, அவ்வளவுதான். இதுக்கு இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னா அண்ணாமலையை அந்த உயரத்துல வச்சு பாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. மிகப்பெரிய ஆதரவு அதுல தமிழகமே அதிர்ந்தது. தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற வகையில இதை இந்த மாநாடு இருந்திருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடா தான் பாக்குறேன். இதுல முக்கியமான ஒரு விஷயம் அது என் மண் என் மக்கள்
என் மண் என் மக்கள் யாத்திரையை அவர் வந்து மேற்கொண்டிருந்தாரு. அந்த பேரையே அப்படியே எடுத்து என் மண் என் மக்கள் தொழிலாளர் பேரவைங்கிறத நேற்றுக்கு அறிவிச்சிருக்காரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அதே மேடையிலேயே அவர் அறிவிச்சிருக்காரு. அப்ப அந்த இடத்துல அந்த என்னுடைய புரிதல் வந்து அதுல என்ன தோணுச்சுது அப்படின்னா, ஒரு பேர் என் மண் என் மக்கள்ங்கிற பேரை முன்னிலைப்படுத்தி அந்த பேரை வச்சு, ஏன்னா வீத லீடர்ஸ் தொழிற்சங்கம் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கல, வீத லீடர்ஸ் தொழிற்சங்க பேரவை அப்படின்னு சொல்லி அவர் தொடங்கல. என் மண் என் மக்கள் தொழிற்சங்க பேரவை அப்படின்னு அவர் அந்த என் மண் என் மக்கள்ங்கிறத முன்னிலைப்படுத்துறத வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, வருங்காலத்துல கட்சி ஆரம்பிக்கும் போது என் மண் என் மக்கள்ங்கிற பேர்லயே கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். இது என்னுடைய அனுமானம் தான். ஆனா நான் வந்து அந்த பேரை அவருக்கு அதுக்கு பயன்படுத்துறதை வச்சு நான் வந்து அப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் வருங்காலத்துல என் மண் என் மக்கள் அப்படிங்கிற பேர்லயே அரசியல் கட்சி, ஏன்னா தெலுங்கு தேசம்னு இருக்கு, சிவசேனான்னு இருக்கு, இத மாதிரி எந்த பேர்ல வேணாலும் நம்ம கட்சி ஆரம்பிக்கலாம். அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. கட்சிங்கிற பேர் வரணும், இல்லைன்னா ஒரு கழகம்ங்கிற பேர் வரணும் அப்படிலாம் கிடையாது. தமிழகத்துல அப்படி உருவாக்கிட்டாங்க. அதனால என் மண் என் மக்கள் அப்படிங்கிற பேர்லயே அந்த அரசியல் கட்சி கூட பதிவாகும் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். சார், நேத்திக்கு நான் வந்து வெளியில போயிட்டு இருந்த போது ஊபர் டிரைவர் பேசிட்டு இருந்தாரு. அவர் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாருன்னா, மக்கள் தேசிய கழகம் அப்படின்னு வைக்கிறதுக்கு வந்து அவங்க எல்லாம் விரும்புறதா அவங்க வந்து அவர் சொன்னாரு. அதாவது அவர் சொன்னார், நான் மீடியா பர்சன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்கன்னாரு. நீங்க அந்த பேரை பத்தி டிஸ்கஸ் பண்ணதுனால அதை நான் சொல்ல விரும்புறேன். சோ உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்க விரும்புறேன் சார். நீங்க வந்து சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் மேல வந்திருக்காங்கன்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில யூடியூபர்ஸ் எங்கேருந்து அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்தாங்கன்னு தெரியல, அண்ணாமலை மாநாட்டுல வந்து காத்து வாங்குது யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ எல்லாம் எடுத்து போட்டு, அந்த யூடியூபர்ஸ்க்கு அதனால என்ன ஒரு பயன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு பின்னணியில யாரோ இருக்கக்கூடும் அப்படின்னு மட்டும் தோணுது. யார் இருக்கக்கூடும்? இந்த மாதிரி அண்ணாமலை மீட்டிங் நல்லா போல, வெற்றி அடையல அப்படின்னு சொல்றதுல யாருக்கு என்ன லாபம்? இல்ல, அதாவது மீட்டிங்க வந்து லைவ் பண்ணிட்டாங்க. லைவ் பண்ணதெல்லாம் சேட்டலைட் சேனல்கள். இப்போ வந்து அண்ணாமலைக்கே சோர்ஸ் எடுத்து கொடுத்து எல்லா சேட்டலைட் சேனல்லையும் போட வைக்கல, அப்படி எதுவுமே நடக்கல. எல்லா மெயின், அதாவது பாலிமரா இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற சேனல்களா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவங்க கேமராமேனை அனுப்பி அவங்கவங்களே அங்கிருந்து லைவ் பண்ணாங்க. இதை நம்ம பார்த்தோம். யூடியூபர்ஸ் வேணா நீங்க வந்து ஒரு சேனல்ல இருந்து உள்ள சோர்ஸ் எடுத்து இவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க, லைவ் போட்டிருப்பாங்கிறது அது நமக்கு தெரியும். ஏன்னா செட்டப் கிடையாது, எல்லா யூடியூப் சேனல்களுக்கும் பெரிய செட்டப் கிடையாது. அதனால அதை வேணா நம்ம வந்து ஏத்துக்கலாம். ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சேட்டலைட் சேனல்கள்ல ஒரிஜினலா தானே காணிச்சாங்க. அப்பட்டமா தெரிஞ்சது அந்த கூட்டம். அதுக்கு பிறகு கூட்டம் வரலன்னா அப்ப கூட்டம் போன பிறகு எடுத்திருப்பாங்க, இல்ல கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ எடுத்து வச்சுட்டு இவங்க வந்து அந்த அது மாதிரி பரப்புறாங்கிறது என்னுடைய இது. அது வந்து அண்ணாமலைக்கு மேல வளர்ச்சிக்கு மேல வந்து கடுப்புல இருக்கக்கூடியவங்க, வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதான் இந்த மாதிரி வந்து ஆள் இல்லைங்கிறத காணிக்கணும்னு நினைக்கிற இடத்துல வந்து பாஜகவே நேர்ல வந்து இதை செய்யறாங்கன்னு நான் அப்படி நினைக்கல. அது மேல இடத்துல பாஜகவுல இருந்து மாநில அளவுல இந்த மாதிரி முடிவெடுத்து இதை செய்யறாங்கன்னு அப்படிலாம் நான் நினைக்கல. யூடியூபர்ஸ் சில பேர் அவங்களுடைய சொந்த அந்த காழ்ப்புணர்ச்சியில ஒரு வன்மத்தை விதைக்கிற விதமாக இந்த மாதிரி வந்துட்டு வீடியோக்களை எடுத்து அவங்க நேரிலே போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா யூடியூபர்ஸ் பெரும்பாலும் நேரிலே போறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த வசதிகள் கம்மி தான், அந்த செலவெல்லாம் பண்ண முடியாது. அப்ப அதனால வேற எங்கேயோ வந்த வீடியோ, இல்லைன்னா அந்த கூட்டம் 4 மணிக்கு இந்த மாநாடு தொடங்கியது, 4 மணிக்கு முன்னதாக ஒரு 2 மணி 1:30 மணிக்கு இல்ல காலையில உள்ள வீடியோ எல்லாம் வெறும் சேர் தான் கிடந்துச்சு. அந்த மாதிரி பட்டதை எடுத்து போட்டிருக்கலாம். உண்மையிலேயே மாநாடு முடியும் போது மாநாட்டுல என்ன பேசினாரு, என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான கூட்டம் இருந்துச்சு, எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, அதுல கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த மாநாட்டு பந்தல்ல இருந்தக்கூடிய அந்த சேர்கள் எல்லாம் எடுத்து இவங்க எப்படி ஒழுக்கமா அடுக்கி வச்சாங்க, அது குப்பைகள் எல்லாம் எப்படி அப்புறப்படுத்திட்டு போனாங்க, வாலண்டியர்ஸ் வந்தவங்களே எப்படி வந்து செய்தாங்கிறதுல பெரிய விஷயம். 2 லட்சம் பேர் கூடின இடத்துல ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கல. அவங்களே தண்ணியை கொண்டு வந்து குடிச்சிட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுகவோ இல்லைன்னா மற்ற அரசியல் கட்சியோ வந்து நீங்க குவார்டர் வாங்கி கொடுக்கணும், பிரியாணி வாங்கி கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், இன்னும் ஒரு பேக்ல போட்டு எல்லாத்தையும் கையில கொடுக்கணும், பிஸ்கெட்ல இருந்து இதெல்லாம் கொடுத்தாதான் அவங்க வந்து அந்தந்த சேர்லயே வச்சிருக்கணும், அப்பதான் வருவாங்க. இப்படித்தானே இதுக்கு முன்னாடி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்த கூட்டங்கள்ல கூட, பொது கூட்டங்கள்ல கூட இப்படித்தானே வச்சாங்க. அதை விட கூட்டம் முடியறதுக்கு முன்னாடியே அரிசி பருப்பெல்லாம் அள்ளிட்டு போனதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த வாழைத்தாரெல்லாம் தொங்க விட்டு இருந்த புடுக்கிட்டு போறதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேரத்துக்கு தலையில வச்சுட்டு போயிட்டாங்கல்ல சார் கூட்டங்கள்ல. இப்படித்தானே அரசியல் கூட்டம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஆனா அப்படி எதுவுமே இல்லாம கூட்டம், அந்த கூட்டத்துல வந்தவங்க எல்லாம் அவங்க சுய ஒழுக்கத்தோட கட்டுப்பாட்டோட இருந்து, அந்த கரூர்ல நடந்த விஜய்க்கு நடந்த மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம் கூட நடக்காம ரொம்ப நேர்த்தியா அவங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது இல்லை. இதுல நானே வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா,
ஒரு 10,000 பேர் உள்ளால உட்காருவாங்க, மொத்தத்துல ஒரு 50,000 பேர் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் என்னுடைய பார்வையில அப்படிதான் படுது, நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா இது எல்லாம் நடந்து முடியும் போது, நடக்கும்போது நேர்ல அதை நம்ம இதுல பார்க்கும்போது வந்து மிகப்பெரிய அளவுல மக்கள் வந்திருக்குங்கிறது, ஒரு எழுச்சியா தன்னெழுச்சியா வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கு. எங்க மாவட்டம் கன்னியாகுமரி, அங்க இருந்தே வண்டி பிடிச்சு வந்திருக்காங்களே. தனியா 4 பேர் இல்ல, நாகர்கோவில்ல இருந்தா நிறைய பஸ்ஸே வந்திருக்கு, வண்டி வேன்கள் நிறைய வந்திருக்கு. அப்ப நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து பல இடங்கள்ல இருந்து எல்லாமே அந்தந்த ஏரியால, இப்ப அகஸ்தீஸ்வரம் வந்தியம்னா அங்க இருந்து தான் சில பேர் நண்பர்கள் எல்லாம் சேர்த்து அவங்களா வந்ததுதான். இங்க இருந்து அண்ணாமலை யாரையும் கூப்பிடல, யாரையும் போன் பண்ணி சொல்லல, அந்த எண்மண் அந்த இது வீத லீடர்ஸ் அமைப்புல இருந்து யாரும் பேசல, நீங்க எல்லாம் வாங்க, நீங்க இப்படி வாங்க எதுவுமே சொல்லல. அவங்க சுய ஒழுக்கத்தோட சுய கட்டுப்பாடோட அவங்களா சொந்த காசை போட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இதை விட வேற வெற்றி என்ன வேணும்? அதனால அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அளவுல மக்கள் ஆதரவு இருக்குங்கிறத நம்ம நேற்றைக்கு பார்த்ததுல புரியும். பெண்களும் வந்திருக்காங்க, முஸ்லிம்களும் பலர் அதுல வந்திருக்காங்கிறத நீங்க நேற்றைக்கு பார்த்த வீடியோல கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதனால எல்லா தரப்பு மக்களும் வந்திருக்காங்க, வயசானவங்களும் வந்திருக்காங்க, வயசு குறைஞ்ச கல்லூரி மாணவர்களும் வந்திருக்காங்க, கல்லூரி மாணவிகளும் வந்திருக்காங்க. அப்ப இது ஒரு பெரிய வெற்றி தானே. நீங்க இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டும் ஏன் நீங்க வந்து அழுத்தி சொன்னீங்க? ஏன்னா அண்ணாமலையும் வந்து பேசுற போது அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தாரு, நீங்களும் அதே அழுத்தம் கொடுக்குறீங்களே, என்ன விஷயம் அதுல? எதுக்கு சொல்றேன்னா, பொதுவாக வந்து அண்ணாமலை வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காருன்னா அது பிஜேபியினுடைய பி டீம். அதனால வந்து இதுல வந்து கிறிஸ்டின் வரமாட்டாங்க, முஸ்லீம் வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த அந்த பாயிண்ட வச்சுதான் நான் இதை சொன்னேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, முஸ்லிம்கள் வந்தது அவங்க குல்லா போடுறதுல தெரிஞ்சு போச்சு அப்பட்டமா, இதெல்லாம் முஸ்லிம்கள் அப்படிங்கிறது அவங்க வச்சிருக்க ஒரு தொப்பியில இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதனால நான் அந்த பாயிண்ட சொன்னேன். அவங்களும் வந்திருக்காங்க, அவங்க வந்து கிறிஸ்தவங்களுக்கு எதிரானது, இல்ல கிறிஸ்தவங்க இதுக்கு வரமாட்டாங்க, முஸ்லிம்கள் வரமாட்டாங்கிற மாதிரி இல்ல. அண்ணாமலையுடைய அமைப்புல அண்ணாமலைக்கு பின்னாடி எல்லா ஜாதி மதம் கடந்து அனைவரும் வாராங்கிற பாயிண்ட்டுக்கு தான் நான் அதை சொன்னேன். மற்றபடி வந்து முஸ்லிம்கள் வந்திருக்காங்கிறது வேற நோக்கத்துல நான் சொல்லல. அதனால இது வந்து எல்லா தரப்புலையும் ஈர்க்கப்படுதுங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஓகே சார், நேத்தி ஒரு முக்கியமான விஷயமா, இது வந்து வீத லீடர்ஸ் அமைப்போட ஒரு மாநாடா இருந்தாலும் அவர் ஒரு முக்கியமான அரசியல் செய்தியை சொன்னாரு. அது வந்து இப்ப அந்த இனாம் நிலம், அந்த இனாம் நிலத்தை அவங்க யாருக்கு இருக்காங்களோ அவங்களுக்கே பட்டா போட்டு கொடுக்கணும் அப்படின்னு தாவேகா அரசோட ஒரு முடிவுக்கு வந்து இவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு. இது வந்து முன்னாடி பாஜகவுக்கு இருந்த அந்த பாஜகவோட நிலைப்பாடுக்கு இது ஒரு விதமான எதிர்ப்பு நிலைப்பாடு. இதனால வந்து அண்ணாமலைய இந்து விரோதி அப்படின்னு சில பேர் சொல்றாங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே மேடையிலேயே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அதுக்கு விளக்கமும் சொன்னாரு. அதாவது விஜயநகர பேரரசின் போது இனாமாக கொடுக்கப்பட்ட நிலம், அந்த கோவில்ல இந்த பணிகளை செய்யணும்னு வேணா கொடுத்துருக்கலாம், இல்ல வேற வேற காரணங்கள்னால கொடுத்துருக்கலாம். ஆனா கொடுக்கப்பட்டது இனாமா தனி நபர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த நிலத்தை தான் நம்ம வந்து இப்போ வந்து அந்த யாரு பயன்படுத்தியிருக்காங்களோ அவங்களுக்கே திருப்பி அதை பயன்படுத்துற வகையில பட்டா போட்டு கொடுக்கணுங்கிறது தான். ஏற்கனவே பட்டா கொடுத்துருக்காங்க, அதை அவங்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அண்ணாமலையோட நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த மேடையிலே அதை பத்தி பேசியிருந்தாரு. அப்போ அதுல ஒரு பாயிண்ட் சொன்னாரு. ராஜா அவர்களே இதுக்கு முன்னாடி அந்த இனாம் நிலங்கள் எல்லாம் யார் யாரு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கே அவங்க பட்டா போட்டு அவங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவங்களே பேசியிருக்காங்க. அதிமுகவுல தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்திருக்காங்க, பப்ளிக் மீட்டிங்ல பேசியிருக்காங்க. அண்ணாமலை கூட 2026 சட்டமன்ற தேர்தல்ல வந்து தேர்தல் பரப்புரையில அந்த தொகுதியில எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு பிரச்சாரம் பண்ணும்போது இதை பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதனால இது ஏற்கனவே இவங்க வந்து அந்த விவசாயிகள் நிறைய பேர் அதுல விவசாய நிலங்கள், அதனால அவங்களுக்கே அதை வந்து கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு சொல்லி அண்ணாமலை அதை பேசியிருக்காரு. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, கோவில் சொத்தை அதை வந்து புறம்போக்குங்கிற மாதிரி டாக்குமெண்ட்டை மாத்தி, எங்க ஊர்ல அப்படி ஒரு ஏக்கர் இடம் இருக்கு, புறம்போக்குன்னு சொல்லி மாத்தி வச்சு அதை வந்து மக்களுக்கு அந்த இதுல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்ற இடத்துலதான் நம்ம அதை கடுமையா கண்டனம் பண்றோம். நான் இந்த இடமும் அது மாதிரிதான் இருக்கும்னு நினைச்சுதான் நான் வீடியோ கூட போட்டிருந்தேன். ஆனா இதுல சொல்லப்படுறது இனாம் நிலம் வேற, ஆக்கிரமிச்ச நிலம் வேறங்கிற கேட்டகரி ரெண்டா பிரியுது இந்த இடத்துல. இதுல ஆக்கிரமிப்பு நிலம் இருந்து கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சு இந்த கம்யூனிஸ்ட்காரங்க சொல்ற மாதிரி ஆக்கிரமிச்சு இருக்கக்கூடியவங்களுக்கே கொடுக்கணும். திமுக காரங்க இதுக்குதான் வந்து இது போட்டு வச்சிருந்தாங்க தேர்தல் வாக்குறுதியில. அதுல 2 வருஷமா இருக்கக்கூடிய அவங்க ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அந்த இடத்த கொடுக்கணும்னு சொன்ன பாயிண்ட் நமக்கு உடன்பாடு இல்லை. அது வந்து கண்டிப்பா எதிர்க்கக்கூடிய விஷயம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இது இனாம் நிலம்னு சொல்றதுனால அந்த இனாம் நிலத்தை வந்து கொடுக்கையில தப்பு இல்லைங்கிறது தான் அண்ணாமலையும் சொல்லியிருந்தாரு. அதனாலதான் அவரை இந்து விரோதின்னு சொல்லியிருந்தாரு. அதனால அதுக்கு விளக்கம் சொல்லும் போது அப்படின்னா இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி இந்து விரோதியா, இதுல ராஜா அவர்கள் இந்து விரோதியா சொல்ல முடியுமா? அதனால நான் சொன்ன பாயிண்ட் இதுதான் அப்படிங்கிறத ஒரு கிளியர் பண்ணியிருந்தார், தெளிவுபடுத்தியிருந்தாரு அந்த இடத்துல, அதே மேடையிலே பண்ணியிருந்தாரு.
அதனால அந்த பாயிண்ட் அவர் சொல்லக்கூடிய பாயிண்டை ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில தான் அது இருக்கு. சார் இதுக்கு முன்னாடி அமெரிக்கால நியூ ஜெர்சியில அவர் வந்து பேசுற போது தமிழ் மக்களை வந்து ஒரு மதமாவோ ஜாதியாவோ கட்டுப்படுத்தக்கூடாது. தமிழ் மக்கள்ங்கிறது தமிழ் குடிகளா தமிழ் இனமா அவங்க இதெல்லாம் கடந்த தமிழ் மக்கள் அந்த உலகம் முழுக்க இருக்கிறவங்கள ஒன்றுபட்டு தமிழ் குடியா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு துவனியில பேசியிருந்தாரு. அது வந்து தமிழ் தேசிய கொள்கையோட கொஞ்சம் கிட்டக்க போச்சு அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து விமர்சனம் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி அண்ணாமலை வந்து அடிக்கடி வந்து தன்னை வந்து இந்துத்வா இந்து அப்படிங்கிறதுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி காமிக்கிறதுல இருந்து அவர் வந்து பாஜக கொள்கைக்கு வந்து தான் வந்து ஒன்றுபடல, அதுல இருந்து தான் விலகி நிற்கிற அப்படின்னு சொல்ல வராரா? அதே சமயத்துல இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் வந்து அண்ணாமலை தன் தலையில இருக்கிற கொண்டைய மறக்க முடியாது அப்படிங்கிற துணியில ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இது ரெண்டுத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணி பாக்குறீங்க? முதல்ல வந்து மாணிக் தாக்கூரை பத்தி நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இதுக்குள்ள வந்துறேன். அண்ணாமலையை பத்தி நீங்க யாராவது ஆதரிச்சு பேசினா செய்தியா வரும். மாணிக் தாக்கூர் அண்ணாமலை பத்தி பேசினதுனாலதான் செய்தியா வந்துச்சு. ஏன்னா அந்த செய்தியா வந்திருக்காரு. டெய்லி ஒரு ட்வீட் போட்டுட்டு தான் இருக்காரு. பல்வேறு விஷயங்களுக்கு போட்டுட்டு தான் இருக்காரு. அது செய்தியா பேசப்படல. அண்ணாமலையை பத்தி அவர் போட்டதுனால மட்டும்தான் நாமளே இப்போ வந்து அதை பத்தி நம்ம பேசக்கூடிய அளவுக்கு, இல்லைன்னா தினமலர்ல ஒரு செய்தியா அதை போடக்கூடிய அளவுக்கு வந்திருக்குன்னா அண்ணாமலையை பத்தி அவர் ஏதாவது பேசினாதான் வரும். ஒண்ணு திட்டணும், இல்லைன்னா பாராட்டணும். இந்த ரெண்டு வந்து பண்ணணும். இப்ப அந்த மாதிரி ஒரு பேசுபடு பொருளாக அண்ணாமலை இருக்கிறாருங்கிறத நம்ம அந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்து வந்து அவர் வந்து அடிக்கு அடி கொடுப்போம் அப்படின்னு வந்து கொஞ்சம் அதிரடியா பேசுறாரு. இந்த மாதிரி கமெண்டோட நிக்கிறது இல்ல அவர். ஆமா பேசுறாரு. மற்ற அரசியல் பதிவுகள், மற்ற தலைவர்களை பத்தி பேசுறது, இல்ல பாஜகவை பத்தி அவர் விமர்சனம் பண்ணி டெய்லி விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு. எந்த செய்தியாக அது வெளியே வரலையே. அண்ணாமலையை பத்தி பேசினா செய்தி வரும். அதனால அவர் சொல்றாரு. அதனால அவர் பேசுறாரு. இது மாதிரி இன்னும் நிறைய பல தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டை பேசுவாங்க. என்னுடைய பாயிண்ட், நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். மாணிக் தாக்கூருங்கிற நபர் இதுக்கு தான் அவர் பதில் சொல்றாரு. இதுக்கு இந்த மாதிரி வரணும், செய்தியில வரணுங்கிறத ஆசைப்படுறாரு. அதனால அண்ணாமலையை பத்தி அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான். இப்ப நான் வந்து என்ன விஷயத்துக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த அமெரிக்காவில பெட்னா தமிழ் அமைப்பு நடத்தின அந்த நிகழ்ச்சியில அவர் பேசும்போது வந்து தமிழர்கள் வந்து தமிழனாக இருக்கணும், ஜாதி ரீதியா மத ரீதியா பிரிஞ்சு இருக்கக்கூடாதுங்கிற பாயிண்ட் சொன்னார். அங்க குறிப்பா மதத்தை வந்து அவரு சொல்லியிருந்தார். நேற்று பேசின மேடையிலும் அதுக்கு விளக்கம் சொன்னார். இதனால ஒரு இந்துத்துவாவுக்கு எதிராக ஆயிட்டாரா, இல்லைன்னா தேசியத்துக்கு எதிராக போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் அப்படிதான் கட்டமைச்சு நிறைய இன்னொரு சீமான்கிற லேஜுக்கு தான் அவரை வச்சு அண்ணாமலை அவர்களை வந்து இழிவுபடுத்தி பேசினாங்க அந்த பாயிண்ட வச்சு. அப்ப அதுக்கு அவரே விளக்கம் சொல்லியிருந்தார். அதுக்கு இன்னொன்னு, அந்த அமைப்புக்கே வந்து அந்த அமைப்பில் உள்ள நிர்வாகிகளை பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சு பேசியிருந்தார். அந்த அமைப்புல சேர்ந்ததுனாலேயே, அந்த அமைப்பு நிகழ்ச்சியில இவர் கலந்துக்க போறதுனாலேயே இவர் வந்து இந்துத்துவாவுக்கு எதிராக போயிட்டாருன்னு சொல்லி தினமலர்ல ஒரு செய்தியை போட்டுதான் அது பெரிய சர்ச்சையா வந்து விவாதிக்கப்பட்டது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே வானதி சீனிவாசனும் அந்த அந்த அமைப்பினுடைய நிகழ்ச்சியில கலந்துருக்காங்களே. அப்ப அவங்களெல்லாம் வந்து தமிழ் தேசியத்துக்கு போயிட்டாங்க, அவங்களெல்லாம் இந்துத்துவாவுக்கு எதிராக போயிட்டாங்க அப்படின்னு கிடையாது. அவர் அங்க பேசின பாயிண்ட் வந்து தமிழர்களாக நீங்க அடையாளப்படணும். குறிப்பா அதுல நிறைய தமிழர்கள் இலங்கை தமிழர்கள், இந்திய தமிழர்களை விட இலங்கை தமிழர்கள் உலகம் முழுக்க பரவி விட்டாங்க. அப்ப அதுல தமிழுங்கிற அடையாளத்துல இருந்து நம்ம வரணும், அமிர்தம் கிடைச்சாலும் பகிர்ந்து உண்ணணும், இந்த மாதிரி தான் அவர் அதுல பேசியிருந்தாரு. அதனால அதை வந்து அதுக்கு பதில் சொல்ற விதமா, அதை தொடர்ந்து வந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ற விதமாகவும் நேற்று மாநாட்டுல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அதுல பேசியிருந்தாரு. கடைசி அவர் வந்து ஒரு கோஷம் போட்டார், வாழ்க தமிழ்நாடு, வளர்க பாரத நாடுன்னு சொல்லியிருந்தார். அந்த பாரதம்ங்கிற வார்த்தையை 2-3 இடத்துல அவர் பயன்படுத்தி இருந்தாரு. ஒரு சிறந்த தேசியவாதி தான் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக மறுபடியும் அந்த மேடையில் அவர் சொல்லியிருந்தாரு. அதே சமயத்துல தமிழ் கலாச்சாரம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தாரு. அதே மேடையிலேயே அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் அங்கங்கே பதிவு பண்ணி வந்ததுல ஒரு இடத்துல வந்து தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மீட்க வேண்டும், இந்த ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நாங்க செய்வோம்னு சொன்ன இடத்துல இந்த பாயிண்ட் அவர் சொல்லியிருப்பார். தமிழ் கலாச்சாரம் இல்ல தமிழ் பண்பாடுங்கிறது என்ன சார்? இந்து கலாச்சாரம் தான், இந்து பண்பாடு தான். இந்து கலாச்சாரம், இந்து பண்பாடு, தமிழ்நாட்டுல உள்ள இந்துக்காரங்க தான் அந்த பல கலாச்சாரம் பண்பாடெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிட்டு வராங்கன்னா அவங்கதான் இந்துக்கள் தான், நாம் தான் பின்பற்றிட்டு வரோம், நாம தான் கடைபிடிச்சிட்டு வரோம். கிறிஸ்தவத்துக்கு போனவங்க அந்த கலாச்சாரத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. முஸ்லிம்கள் இதுல போனவங்களும் அதை விட்டுட்டு அரபு கலாச்சாரத்துக்கு மாறி போயிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல தமிழ் கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும்னா அந்த இடம் மறைமுகமா இந்து கலாச்சாரத்தை மீட்டெடுக்கக்கூடியதுதான். அது புரிஞ்சவங்களுக்கு அது கரெக்டா புரியும். விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை மாத்தி பேசுவாங்க. தெளிவாக அவர் சொல்றாரு சார். இன்னொரு முக்கியமான விஷயம், பாஜகவில இருந்து விலகி செல்கிறாரு. பாஜகவை விட்டே வெளியே போன பிறகு பாஜக கொள்கை சித்தாந்தத்தை அவர் ஏன் கடைபிடிக்கணும்? இல்ல ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பாஜக வந்து இந்துக்களுக்கான கட்சின்னு நீங்க சொல்றீங்களா? கிடையாது.
பாஜக எல்லா மதத்துக்கான பொதுவான கட்சி தான், அரசியல் கட்சி. அதுதான் உண்மையான மத சார்பின்மையை பின்பற்றுகிறது அப்படிங்கறத உண்மை. அந்த உண்மையான மத சார்பின்மையை இவங்க வந்து கொச்சைப்படுத்தி அது இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தாஜா பண்ற அரசியலை பண்ணுனா அதுதான் மத சார்பற்றுன்னு சொல்லிதான் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் திமுகவும் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுக்காக இந்துக்களுக்கு அதாவது கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுக்காக அவங்கள இந்துக்கள் அதாவது திருப்திப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு சலுகைகளை சொல்றேன்னு சொல்றாங்க. அது வந்து மத சார்பின்மைன்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்டுகளை இல்ல இது முஸ்லிம் நீக்க கூட்டணியில வச்சுக்கிட்டு நீங்க மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்றதே தப்பு. அது வந்து முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்காக மட்டும்தான் செயல்பட்டு இருக்கு. பேரு வந்து அரசியல் கட்சி, ஆனா செயல்படுறது இந்தியாவை இன்னொரு முறை ஒரு துண்டு போடுறதுக்கு கூறு போடுறதுக்குன்னா அதுக்கான வேலையை தான் அது செய்துட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்காக மட்டுமே செயல்படக்கூடிய அந்த தமிமுன் அன்சாரி இல்லைன்னா அந்த ஜவாஹிருல்லா இல்லைன்னா முஸ்லிம் லீக் இந்த கட்சிகள் எல்லாமே அவங்க கூட்டணியில வச்சிருக்காங்க. அப்போ அது போலி மத சார்பின்மை. உண்மையான மத சார்பின்மை எல்லோருக்கும் எல்லாமுங்கிற பாஜகவினுடைய கொள்கை தான் அப்படிங்கறதான் வந்து அதுதான் உண்மை. ஆனா அப்படிப்பட்ட பாஜகவினுடைய சித்தாந்தம் கொள்கை எல்லாமே இந்துத்துவ சித்தாந்தம், இந்துக்களுக்கான சித்தாந்தம்ங்கிற மாதிரி இப்ப வந்து கொண்டு வச்சுட்டு அண்ணாமலை வந்து அதே பாஜகவினுடைய எல்லோருக்கும் எல்லாமும் உண்மையான மத சார்பின்மை இதெல்லாம் அவரு செயல்பாட்டுல கொண்டு வரும்போது அவரை கொண்டு போய் பாஜக கொள்கையில இருந்து விலகி போயிட்டாரு. இன்னொன்னு பாஜகவினுடைய எல்லா கொள்கையும் அவர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்க போறாரு. சரியான ஒரு இயக்கம் கொண்டு போறாரு. அதுல என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்னு அவர் தான் முடிவு பண்ணணும். ஆனா கண்டிப்பாக தேசியத்துக்கு எதிராக அவர் வரமாட்டார். இந்து மதத்துக்கு எதிராக அவர் பேச மாட்டார், வரமாட்டார். தீகா கும்பல் மாதிரியோ கம்யூனிஸ்ட் கும்பல் மாதிரியோ இந்துக்களுக்கு எதிராக இந்து மதத்துக்கு எதிராக ஒருபோதும் அவர் செயல்பட போறதில்லை. எந்த மதத்துக்கு எதிராகவும் அது செயல்பட போறதில்லை. நமக்கு தேவை தானே, இந்து மதத்தை இழிவுபடுத்தக்கூடாது. இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது ஒரு பிரச்சனை அவர் எடுத்து பேசணும். எல்லோருக்கும் பொதுவான ஆளா அவர் இருக்கணும். அவர் முதலமைச்சரா வந்தா தமிழகம் முன்னேறும். தமிழகத்துல இந்த மது இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும், போதை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும், வளர்ச்சி பாதையில தமிழகம் போகும். அவர் அதைத்தான் சொல்றார். தமிழகம் நம்பர் 1 மாநிலமா வரணும்னு அவர் சொல்றார். இந்தியா உலக அளவுல நம்பர் 1 நாடா வரணும்னு தான் அவர் சொல்றாரு. இதைத்தான் அவர் வச்சு முன்னிலைப்படுத்தி தான் அவர் பேசுறாரு. அவர் தொடக்கத்துல இந்த அமைப்பை முதல் நாள் அவர் அறிவிக்கும் போதே அவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் பேசும்போதே அதாவது பெருமைமிகு இந்தியா, பெருமைமிகு தமிழகம் இந்த வாசகத்தை தான் அந்த கோஷத்தை தான் அவர் முன் வச்சார். அதனால அவர் ஒண்ணு இங்க இருந்து விலகியும் போல அவரை வந்து விமர்சனம் பண்ணக்கூடியவங்க இந்த ஜேபிசி ஸ்ரீராம் மாதிரியான ஆட்கள் அதை தினம் அவரை பத்தி எதையாவது சொல்லணும். நேற்றுக்கெல்லாம் நீங்க நல்லா பாருங்க, ஜேபிசி ஸ்ரீராம் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு வீடியோவை பதிவு பண்றாரு, இது போட்டிருக்காரு. அது வந்து 2022 பாஜக கூட்டத்துல பாஜக நடத்தின அந்த பொள்ளாச்சி பப்ளிக் மீட்டிங்ல இவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்கன்னு சொல்லி ஒரு காணிக்கிறார். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா 2022 அன்னைக்கும் அதுல அண்ணாமலை தானே கலந்துகிட்டாரு. அன்னைக்கும் அவரு தானே பாஜக தமிழக தலைவரா இருந்தாரு. ஜேவிசி ஸ்ரீராம் வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷரா இதை பண்றாரா, இல்லாட்டி ஜேவிசி ஸ்ரீராம் பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய அமைப்போ இல்லாட்டி ஒரு கழகமோ இருந்து இதை பண்ண வைக்குது? அவர் ஏன் இந்த மாதிரி பண்றாரு? அவருக்கு எப்படி இவ்வளவு வீடியோ, குறிப்பா இந்த மாதிரி ஒரு வீடியோ மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு எங்க இருந்து கிடைக்குது? இது ஒரு வார் ரூம் மாதிரி இருக்கு. இல்ல நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, அண்ணாமலைக்கு எதிராக இதை பண்ணணுங்கிறத தொடர்ந்து பண்றாங்க. அவங்களுக்கு எங்க இருந்தோ காசு கிடைக்குது, அதனால பண்றாங்க. கூலிக்கு வேலை பாக்குறாங்க. அவர் அந்த வேலையை தானே பார்த்தாரு. அவர் வந்து சபாலஜிஸ்ட்னு சொல்லுவாரு. அது எந்த காசே வாங்காம சேவை பண்ணிட்டு இருந்தாரா? அப்படி கிடையாது. இல்ல எதிராக செயல்படணும்னு ஒரு வார் ரூம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அது இருக்கு. வார் ரூம் இருக்கோ இல்லையோ, ஆனா ஒரு குரூப் இருக்கு. ஜேவிசி ராம் இல்லைன்னா அந்த இது மாதிரி இன்னும் நிறைய பேர் பேரை சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு பேரோட விட்டுருவோம். நிறைய பேர் இந்த வேலையை செய்யறாங்க. தினம் அவரை வந்து கரிஞ்சு கொட்டணும், அவருக்கு மேல வன்மத்தை விதைக்கணும், ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியில அவரை பேசிட்டு இருக்கணும், மட்டம் தட்டி பேசணும். இது பாஜகவில் இருக்கும்போது இதான் செய்தாங்க. பாஜக மாநில தலைவரா இருக்கும்போது இதான் செய்தாங்க. அந்த கூட்டணியில அந்த எலெக்ஷன் தேர்தல் நேரத்திலும் இதை பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சேர்ந்துதான் அந்த அண்ணா திமுகவையும் எடப்பாடி பழனிசாமி காலி பண்ண. நீங்க நல்லா பாருங்க, எடப்பாடி கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்து அத்தனை பேரும் தான் இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராகவும் பேசிட்டு இருக்காங்க. நல்ல நோட் பண்ணி பாருங்க, நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த டெல்லி ராஜகோபால், அப்புறம் வந்து சவுக்கு சங்கர், இவங்க பத்திரிகையாளர்கள், அதனால நான் இது இவங்க பேரை சொன்னேன். இவங்க எல்லாரும் பாருங்க, தேர்தல் முடியறது வரைக்கும் முழு நேரமும் வந்து எடப்பாடியார் இப்படியே தான் பேசிட்டு இருந்தாங்க.
ஆனா அப்படியே இப்ப எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஜோசப் விஜய் அவருடைய ஆட்சி இன்னும் 15 வருஷம் இருக்கும், இல்ல 30 வருஷம் அதே இருக்கு, இல்ல மாதிரி 50 நம்ம வருஷம் இன்னொரு இருக்கும். விஷயமும் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து வெளி வெளி தளத்துல என்ன நினைக்கிறோம், அண்ணாமலையும் விஜயும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரா அரசியல்ல தமிழகத்துல வரப்போறாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிற அந்த இதுல தருணத்துல நேத்து அண்ணாமலை வந்து விஜய வந்து ரொம்ப காட்டுமா எதிர்க்கலையே, எதிர்ப்பு அவருடைய செயல்பாடுல எதிர்ப்பை காமிக்கலையே, அவர் கொஞ்சம் தடவி கொடுத்துட்டு போற மாதிரி வந்து அவருடைய பேச்சு இருந்துச்சு. சோ விஜய் ஏன் பேச்சு வந்து யாரு அண்ணாமலை எதிர்க்க ஆரம்பிக்கல? இல்ல, அவர் வந்து என்ன தடவி கொடுத்தாரு? அதாவது ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இன்னும் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கல. அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறார். இப்போதைக்கு அவரு அமைப்பு தான் வச்சிருக்காரு. அதுல அது தெளிவா தானே சொல்றாரு. அதாவது ஆளுங்கட்சியில இப்போ வந்திருக்கவங்க 1 வருஷம் நம்ம அவகாசம் கொடுப்போம். அவங்க வந்து வந்திருக்கையில திரு செங்கோட்டையன் தவிர பாக்கி அமைச்சர்கள் அத்தனை 34 பேரும் புதுமுகங்கள். ஜோசப் விஜய் உட்பட எல்லாருமே புதுமுகமா இருந்தாலும் அவங்க செயல்பாடுகள் வந்து மக்களை பாதிக்குது. சோ அது வந்து ஒரு வருஷம் இருங்க சார், இருங்க நான் பேச விடுங்க. அப்படி அவங்க எல்லாம் புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் நம்ம கொடுக்கணுங்கிறது அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை நினைக்கிறார் இவங்களுக்கு ஒரு அவகாசம் நம்ம கொடுக்கணும், அவங்க அதுல உருவாகணும், அவங்க நல்லது கெட்டது இல்ல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு வந்து அவங்க செய்யணும். அதுக்கு பிறகு நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணுவோம். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அதே மேடையில வந்து விஜயனுடைய மேலையும் ஒரு இதை சொல்லத்தான் செய்தார். இன்னமும் வந்து டாஸ்மார்க் முழுமையாக பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல இன்னமும் அது இருக்கதான் செய்யுது, அதெல்லாம் நாம வந்து சுட்டி காணிக்கிறோம், சொல்ற விதமா அவங்களுக்கு எடுத்து சொல்றோம். அதை அவங்க கேட்காத பட்சத்துல மறுபடியும் நம்ம என்ன செய்யணுமோ அதை தொடர்ந்து பண்ணுவோம். ஆனா கொஞ்சம் டைம் கொடுப்போம் அவங்களுக்கு. இப்போதைக்கு நம்ம வந்து அவங்களுக்கு எதிரான அரசியல்ங்கிற மாதிரி நம்ம பண்ண வேண்டாம். ஆளுங்கட்சியை குறை சொல்லி நம்ம வந்து மேடையில பேசி இந்த மாதிரி எல்லாம் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாம வந்து ஒரு செயல்பாட்டு மூலமாவே வருவோம். நம்ம ஒரு இயக்கம் மூலமாகவே நம்ம எடுத்திருக்கிறது இந்த மாசம் முழுக்க என்னது, எண்மணி வீத லீடர்ஸினுடைய இது அஜெண்டா இந்த மாசம் முழுக்க போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு. அடுத்த மாசம் சுற்றுப்புற சூழலை சம்பந்தப்பட்டது, அதுக்கு அடுத்த மாசம் மகளிர் சம்பந்தப்பட்டது. இப்படி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம எடுத்து அந்த மாதத்திற்கானதா வச்சு இதை வருஷம் பண்ணுவோம். அடுத்த வருஷமும் இதே ஜூலை மாசத்துல இதே போதைப் பொருள் விழிப்புணர்வு இதை நம்ம கொண்டு வருவோம். இதை தொடர்ந்து தான் நம்ம செய்துவோம். இப்படிதான் அவர் அஜெண்டாவா எடுத்துட்டு போறாரு. அதனால ஜோசப் விஜய் வந்து விமர்சனம் பண்ணனாதான் அரசு கட்சி ஆரம்பிச்சா பண்ணுவாரு. கட்சி என்ன ஆரம்பிக்கல, அந்த அமைப்பை ஆரம்பிச்சிருக்கோம், அந்த அமைப்பு மூலமா செயல்படுறோம். இதுல நம்ம அரசின் கவனத்துக்கு பல்வேறு விஷயத்த கொண்டு போவோம். பாருங்க, தமிழகத்துக்கு ஒரு 700 இடங்கள் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு கிடைக்கிறது போச்சுங்கிறத அந்த இதை எடுத்து அந்த இஷ்யூவை வந்து வெளியே சொன்னது அண்ணாமலை. உடனடியாக இத வந்து ஒரு அமைச்சர் வந்து அதிலே அந்த இது சம்பந்தமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்து அதை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு காரணம் அண்ணாமலை தானே. அப்ப இது வந்து திமுக ஆட்சியில இதெல்லாம் நடந்திருக்கு, அது அவங்களுடைய குறைபாட்டினால அவங்க செய்த தவறுனால இதெல்லாம் நடந்திருக்குங்கிறத அவர் வந்து வெளிப்படையாவே அந்த துறை சார்ந்த மருத்துவ அமைச்சரே அதை வெளியே சொல்லிட்டார். இதை சொன்ன பிறகு பழையபடி அண்ணாமலை திருப்பியும் கேட்டார், இதுல வந்து யார் யார் ஈடுபட்டிருக்காங்க, யார் யார் குற்றவாளிகள்ங்கிறதையும் அமைச்சர் சொல்லணும், அவங்களுக்கு மேல என்ன நடவடிக்கைங்கிறதையும் நீங்க சொல்லணுங்கிறத அந்த பாயிண்ட் அவர் கரெக்டா தான் பண்ணிட்டு வர்றாரு. அதனால அவர் வந்து ஆளுங்கட்சியை எதிர்க்க கூடாதுங்கிறத இல்லைன்னா தடவி கொடுத்துட்டு போனங்கிற எண்ணம் அண்ணாமலைக்கு இருக்கதா இல்ல, அவகாசம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதையும் தாண்டி சில விஷயங்களை நம்ம அவங்களுக்கு ஒரு அதிரடி அரசியல்ங்கிற மாதிரி பண்ணாம அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம், அவங்க செய்யறதுக்கு அவகாசம் கொடுப்போங்கிற மாதிரி தான் நான் அந்த இடத்துல அவருடைய வார்த்தை அதே மேடையில பேசினதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவர் வந்து ஏதோ ஜோசப் விஜய்க்கு வந்து பின்வாசல் வழியா ஒரு அண்டர் லிங்க்ல இருக்காரு, அதனால இவரு போறாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கல. அவரு டைம் எடுத்து போறாரு. அடுத்த கட்ட நடவடிக்கையில என்னன்னு பார்ப்போம். சார், இந்த கேள்வியை நான் ஏன் கேட்டேன்னா, பொது வெளியில நான் இந்த அண்ணாமலை மாநாட்டு பேச்சை வந்து விமர்சனம் செஞ்சு பேசணும் போது வந்து கேட்ட கேள்வி, அதுக்கு தான் நான் கேட்டேன். பட் அடுத்து உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறது, இந்த மாநாடு நாளைக்கு இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகளை எப்படி பாதிக்கக்கூடும்? இல்ல, இந்த மாநாடு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே, அதான் நான் வந்து தமிழகம் அதிர்ந்ததுன்னு சொன்னா சரியா இருக்குன்னு சொன்னது அந்த அர்த்தத்துல சொல்லியிருந்தேன். எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை இது ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சாதாரணமா ஒருத்தர் வந்து 2 லட்சம் பேரை வந்து ஒருத்தருக்காக 2 லட்சம் பேர் கூடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுவும் ரொம்ப கட்டுப்பாடோட போயிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இது. இப்போ முக்கியமா பாஜக இப்ப இது மாதிரியான ஒரு இது இப்ப பண்ண வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கு. முதல்ல பாஜக ஏதோ ஒரு வகையில இளைஞரின் மாநாடோ இல்லைன்னா மகளிர் மாநாடோ ஏதோ ஒரு பேர்ல இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல
அண்ணாமலையை விட பாஜக இன்னும் ஸ்ட்ராங்கா தான், அண்ணாமலை இல்லாத பாஜக அதை விட இன்னும் உயரமா தான் இருக்குன்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துல பாஜக இப்ப இருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். என்னுடைய பார்வை தான் இது. பாஜக இது மாதிரி இப்பவுமே கூட நீங்க வந்து அதே கரூர்ல உள்ள அதே கோயில் விஷயம் இல்லைன்னா திருப்பரங்குன்ற விஷயம் இதெல்லாம் வந்து பாஜக வந்து நேரடியாகவே அண்ணாமலை அவருக்கு இதுல அவருடைய பார்வை இதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பாஜக அதை எடுக்கலாமே, கையில எடுத்து வந்து கோயில் என்ன இருந்தாலும் கோவில் ஊழியர்களுக்கு இனமா கொடுத்தாலும் கோவில் திருப்பணிக்காக கொடுக்கப்பட்ட நிலம் தான். அதனால அது இனமா கொடுத்தா அது கோயில் சொத்து. அப்படிதான் பலரும் வந்து கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த இதை அவங்க எடுத்துக்கிட்டு நயனா நாகேந்திரன் உள்பட எல்லாருமே அதுதான் சொல்றாங்க. அதை எடுத்துட்டு முன்னெடுத்துட்டு இதை மக்கள் மத்தியில கொண்டு போகலாமே, இந்துக்கள் மத்தியில எல்லாம் கொண்டு போய் இதை கொண்டு சேர்க்கலாமே, சேர்க்கலாம். அவங்களுடைய நிலைப்பாடு இதுங்கிறதுனால கட்சி வளர்ச்சிக்கு அது பயன்படுத்தானே செய்யும். அதனால அதை எடுத்துட்டு போகலாம். திருப்பரங்குன்ற விஷயத்துல வந்து ஜோசப் விஜயனுடைய அரசு வந்து மேல்முறையீட்டுக்கு பேருக்கு. அப்ப அதை நீங்க எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு வந்து இடஒதுக்கீடு 3.5% அந்த இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட இதுல வந்து இந்துக்களாக இருக்கவங்க முஸ்லிமா மதம் மாறும்போது அவங்களை முஸ்லிம்கள் தான் சொல்ல முடியும், அவங்களுக்கு லெப்பைங்கிற கேட்டகரியில எங்களுக்கு இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட் வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் அப்புறம் எஸ்.எஸ். பாலாஜி அமர்வு வந்து அதை வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதுல அரசாணை 2024 தமிழக அரசு கொண்டு வந்த அரசாணையும் அவங்க வந்து தவறுன்னு சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இதை கண்டிச்சு வந்து தமிழக பாஜக இதை ஒரு முக்கியமான விஷயமா கையில எடுக்கலாம். எடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து தமிழகம் முழுக்க மக்கள் மத்தியில கொண்டு போகலாம், பிரச்சாரம் பண்ணலாம், மாநாடு நடத்தலாம், எது வேணாலும் பண்ணலாம். கண்டிப்பாக அவங்க இது ஏதாவது விஷயங்களை முன்னெடுத்துட்டு இந்த அறிக்கை விடுறது இல்லைன்னா ஒரு நாள் ட்வீட்ல மட்டும் போடுறது இல்லைன்னா ஒரே ஒரு பேட்டியில மட்டும் சொல்றதுன்னு இல்லாம ஆக்கப்பூர்வம் முன்னெடுத்துட்டு போனாங்கன்னா மக்கள் வரதான் செய்வாங்க. இந்துக்கள் ஆதரவு கிடைக்கதான் செய்யும். ஏன்னா இந்துக்களுடைய ஆதரவு அதிகமா கிடைக்கணும்னு பாஜக விரும்புது. நான் கூட அது சரியான பாதைன்னு தான் சொல்லுவேன். அவங்களுக்கு இப்ப கிடைக்கிற நல்ல வாய்ப்புன்னு தான் சொல்லுவேன். அவங்க ஒருங்கிணைக்கலாமே, என்ன தவறு இருக்க போகுது? அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து இந்த 2 லட்சம் இல்ல 5 லட்சம் பேர் நாங்க மதுரையில கூட்ட போறோம், இல்ல திருநெல்வேலி திருச்சியில நாங்க வந்து 5 லட்சம் பேர் பங்கு கூட ஒரு மாநாட்டை நாங்க ஏற்படுத்த போறோம், திருப்பரங்குன்ற விஷயத்தை வச்சு மதுரையிலேயே நாங்க ஏற்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க காணிக்கலாம், கொண்டு வரலாம். மற்ற கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு புதுசா ஒருத்தர் வராரு, அவருக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு வருது அப்படின்னா திருமாவளவன் முதல் கொண்டு எல்லாருமே எதுவும் வந்து இதே மாதிரி மக்கள் கூட்டம் இருக்குன்னு அரசியல் கட்சி அவங்க நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பக்கத்துல எலெக்ஷன் இல்ல, அதனால அவங்க கொஞ்சம் பொறுமையா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அது அவங்க சிந்தனையில இது தட்டுது. அவங்களுக்கும் ஒரு ஏன்னா இதனுடைய வளர்ச்சி கண்டிப்பா எல்லாத்தையும் தான் பாதிக்கும், தாவகாவையும் பாதிக்கும். அதனாலதான் செங்கோட்டையன் வந்து சொல்றாரு அவங்களுக்கு அங்க போன இளைஞர்கள் வேற, எங்களுக்கு வந்த இளைஞர்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது அவங்களையும் பாதிக்கத்தான் செய்யும், கண்டிப்பா பாதிக்கும். பாதிக்காதுன்னு ஒண்ணும் சொல்ல முடியாது, பாதிக்கும். அதனால கண்டிப்பா அவங்க இளைஞர்களே போல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. சார் அது இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அதிமுகல இருந்து திருப்பியும் ஒரு 10 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செஞ்சு தாவேக்கால இணைய போறதா ஒரு செய்தி வருது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலா பாக்குறீங்களா? மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்றேன். இது முதலிருந்தே நான் தவறுன்னு சொல்றேன். தாவேக குதிரை பேரும் நடக்கல, எந்த பேரமும் இல்லாம யாரும் போறது இல்லை. இது செய்தாங்க அப்படி ஏற்கனவே ராஜினாமா பண்ண அதிமுக எம்எல்ஏக்களே வந்து இப்ப கோர்ட் உத்தரவுப்படி இப்ப தெருவுல நிக்கிறாங்க. அவங்க வந்து பழைய அந்த காளிமுத்து சொன்ன டயலாக் தான், கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடி புகாது. இந்த மாதிரி இவங்க ராஜினாமா பண்ணக்கூடிய தலையெழுத்து இப்படிதான் நிக்குது. மறுபடியும் அவங்க எம்எல்ஏ ஆக போறது இல்லைன்னு, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட அவங்க எம்எல்ஏ ஆக போறது இல்லை. மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்காங்க. அப்ப இவங்களெல்லாம் ராஜினாமா பண்ண வைக்கிறது என்ன விதமான பேரம் இது? அது மிகப்பெரிய ஒரு தப்பு தானே. அப்ப இதே தப்ப திமுக வந்து விடுதலை இவங்க தாவேக்காவுக்கு எதிராக பண்ணும் போது அதை மட்டும் எப்படி நீங்க குற்றம்னு சொல்லி அவங்களுக்கு மேல நடவடிக்கை எடுத்து அவங்க குண்டாசு முதற்கொண்டு நீங்க போடுறீங்க. அதே தானே நீங்க எடுத்த அதே ஆயுதத்தை அவங்க கையில எடுக்கிறாங்க. இப்ப அவர் வந்து விலை போகல, அந்த எம்எல்ஏ குறிப்பிட்ட எம்எல்ஏ அதை வெளியே சொல்லிட்டாரு, நீங்க வந்து நடவடிக்கை எடுத்துட்டீங்க. விலை போனா என்ன பண்ணுவீங்க? அதாவது ஒரு 35 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசும்போது ஒத்துக்கல ஒருத்தர், ஒரு எம்எல்ஏ ஏதோ ஒரு எம்எல்ஏ ஒத்துக்கல. அதே எம்எல்ஏ இன்னொரு எம்எல்ஏட்ட நீங்க 50 கோடி ரூபாய் பேசுனீங்கன்னா 100 கோடி ரூபாய் பேசுனீங்கன்னா வேலை போயிருவாங்களே. என்ன எல்லாரும் இருக்க கொள்கை சித்தர்களா? விஜய் கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அனைவருமே வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில எம்எல்ஏ ஆகினவங்க. நம்ம எம்எல்ஏ ஆகும்னு நினைச்சு கூட பார்க்காதவங்க எம்எல்ஏ ஆகி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்காம அவ்வளவு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாருக்கும் அமைச்சர் எப்படி கொடுக்க முடியும்? அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கொள்கை பிடிப்போட இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சந்தர்ப்பத்துல வந்துட்டாங்க, 100 கோடி ரூபாய் கிடைக்குது அப்படின்னா
காலம் ஃபுல்லா அதை வச்சே பிழைச்சிக்கலாம், தாராளமா நம்ம வந்து ராஜினாமா பண்ணிட்டு திமுக சேரலான்னு ஏன் முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். ஒரு கேள்விதான் எனக்கு. அதனால இப்ப எடுக்கிற இவங்க செய்யற அரசியல் முழுக்க முழுக்க தவறான ஒரு பாதையை ஓபன் பண்ணி விட்டுட்டே போறாங்க. அது இவங்களுக்கே வந்து பின்னாடி வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னொரு தகவலை நான் இந்த இடத்துல சொல்லணும். தவேகாவுக்கு ஒன்றும் பெரிய நெருக்கடி எல்லாம் இல்லை சார். அவங்களுக்கு ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு உள்ளால, இப்ப 1 மாசம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 5 மாசத்துக்கு யாரும் எதுவும் செய்ய போறது இல்லை. ஏற்கனவே அதிமுகல இருந்து இவங்க பக்கம் வந்தவங்க கிட்டத்தட்ட 6-7 பேர், 6-7 பேர் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. விஜயபாஸ்கர், அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு 6-7 பேர் இருக்காங்க. இந்த 7 பேரும் சட்டசபையில எதிர்கட்சி வரிசையில இருந்தவங்களோட எண்ணிக்கையே குறைச்சிச்சு. ஒரு 7 பேர். ஜோசப் விஜய் ஆளுங்கட்சி தரப்பு, அவருடைய இதை விட்டுருங்க. பாக்கியம் ராஜினாமா அதிமுக இருந்து ராஜினாமா பண்ண அத்தனை பேருடைய எண்ணிக்கை எதிர்கட்சியினுடைய எண்ணிக்கையை குறைச்சு விட்டுட்டாரு. குறைச்சதுனால இவருக்கு ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டிங்கிறதுக்கு இப்ப ஏறக்குறைய ஈக்குவலா வந்து நிற்கும். அதுலயும் கூடல இருக்கக்கூடிய தவேக வந்த இவரு 2 கம்யூனிஸ்டுகள் 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. காங்கிரஸுக்கு 5 எம்எல்ஏ இருக்கு. போதும், இதுவே போதும். விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 எம்எல்ஏ இருக்கு. அவர் எப்ப வேணாலும் வெளியே போறதுக்கு வாய்ப்பா இருக்கு. ஆனா அதே சமயத்துல வந்து பாமக உள்ள வர்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்ககிட்ட 4 எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க உள்ள வந்தாலே இவங்களுக்கு மெஜாரிட்டி இப்ப இருக்கிறத விட அதிகமா தான் இருக்கு. இதை விட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருந்து வந்த ஒரு எம்எல்ஏ முதலாவது எடுத்து உங்க சாதகமா கொண்டு போயிட்டீங்க. அப்ப அதையும் நீங்க சேர்த்தீங்கன்னா தாராளமா, இப்ப இதெல்லாம் தப்புதான். இப்ப பாமக கூட நீங்க பேசி அவங்க கூட்டணிக்கு அவங்க வாரதுக்கு விருப்பப்பட்டு வாராங்க, நீங்களும் சேர்த்துட்டீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அம்மா மக்கள் மத்திய முன்னேற்ற கழகத்துல இருந்து ஒரு எம்எல்ஏ கடத்திட்டு போய் நீங்க வச்சுக்கிட்டு நாங்க குதிரை பேரம் பேசல, ஆசை வார்த்தை சொல்லல, அவர் தானாக வந்துட்டாருன்னு சொன்னா இது கேலி கூத்தா இல்லையா? இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாமையே நடந்துட்டு இருக்கு. அதனால இருந்தாலும் உள்ள வச்சுட்டீங்க. இப்போ இருக்கக்கூடியதே போதுமானது. மறுபடியும் அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து ராஜினாமா செய்ய வச்சது மூலமாக நம்ம வந்து பெரும்பான்மை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு தவறான கருத்து. அவையில ஒருத்தங்க கூட திருப்பி எம்எல்ஏ ஆவாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறி. நிச்சயமாக இது தவறுதான், ரொம்ப தவறு. சார், KT ராஜேந்திர பாலாஜி அவர் சொல்றாரு, ஸ்டாலினுக்கு கோவம் வந்தா தவேக அரசை கலைச்சிருவாருன்ட்டு. ஏன்னா தவேகால இருந்து வந்து எம்எல்ஏக்களை வந்து இழுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொல்ல வர்றாரு. அனிதா ராதாகிருஷ்ணனும் அதே கருத்தை சொல்றாரு. தவேகால இருந்து திமுகவுக்கு போறவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது நடக்கக்கூடிய காரியமா? இல்ல, நானும் அதே கருத்தை தான் சொல்றேன். நடக்கும் சார். அதாவது அதான் சொன்னேன், இவங்க எல்லாம் கொள்கை சித்தர்கள் கிடையாது. இவங்க வந்து அந்த சந்தர்ப்பவாதிகள். சந்தர்ப்பத்துல எம்எல்ஏ ஆனவங்க. தவேகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள். ஜோசப் விஜய் சந்தர்ப்ப சூழ்நிலையில வந்தவர் தான். அவருக்கே நம்பிக்கை இல்லாம தான் 2 தொகுதியில அவர் நின்னார். இல்லைன்னா அவர் ஒரு தொகுதியில கான்பிடண்டா நின்று இருக்கலாமே. அவரே நம்ம வரப்போறது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நின்னார். யாருமே நம்பாம தான் இவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அப்போ அதுல எல்லாருடைய இதுவும் உண்டு. இந்த இவரு எடப்பாடி பழனிசாமியும் வேண்டாம், ஸ்டாலினும் வேண்டாம், யாராவது புதுசா இவரு வந்துட்டு போட்டு அப்படின்னு நினைச்சவங்க. அண்ணாமலையே முதலமைச்சர் வேட்பாளரா வைக்கல, அதனால அந்த ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு ஓட்டு போட்டவங்க. இப்படி பல தரப்புல இருந்து வந்த ஓட்டை வச்சுதான் அவர் வந்திருக்காரு. ஏதோ அவருடைய ரசிகர்கள் மட்டுமே வந்து இவரை வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. அப்ப அதுல வந்தவங்களும் ஏதோ ஒரு அலை அடிச்சதுல வந்தவங்க தான். அப்படி வந்தவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கும்? 35 லட்சம் ரூபாய் 35 கோடி கொடுக்கும் போது அவ எதிர்த்து இது பண்ணாரு. அதுவே நீங்க வந்து 100 கோடி பேரம் பேசும்போது அடி பண்ணிய மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பாக விலை போயிருவாங்க. அந்த அமௌண்ட் தான் பிரச்சனை. அமௌண்ட்டை தூக்கி அடிக்கும் போது, அதிகமா அடிக்கும் போது அங்கதான் வந்து சன் குரும்னு ஒரு பெரிய குரூப்பே இருக்கு, குழுமம் இருக்கு, அது மாதிரி G2 இருக்கு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடத்துவாங்க. அவங்களால பணத்தை அள்ளி விட முடியும். தாராளமா நடக்கும் சார். அதனால வந்து இவரு அனிதா ராதாகிருஷ்ணன் இல்ல மற்றவங்களும் சொன்னதை வந்து அதை என்னுடைய பார்வை அது. பணத்துக்கு விலை போக மாட்டாங்க தவேக எம்எல்ஏக்கள் அப்படின்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. கொஞ்சம் நாள் வேணா எடுப்பாங்க. ஒரு 2 மாசம் விட்டு பிடிங்க, இன்னும் 2 மாசம் 4 மாசம் விட்டு பிடிங்க. விஜய்க்கு எதிராகவே நிறைய குற்றச்சாட்டுகள் வரும். கண்டிப்பாக நிறைய, எந்த ஆட்சிக்கு எதிராகவும் நிறைய குற்றச்சாட்டுகள் வரும். அதுல உள்ளவங்களுக்கு வந்து எனக்கு அமைச்சர் தரல, இவனுக்கெல்லாம் எனக்கு பின்னாடி ரசிகர் மன்றத்துக்கு வந்தவன், அவனுக்கெல்லாம் நீங்க அமைச்சர் கொடுத்துட்டீங்கன்னு இப்பவே நிறைய பேர் பொறுப்பிட்டு இருப்பாங்க. நமக்கு வெளியே தெரியாது, அது வெளியே வராது. ஏன்னா இப்பதான் ஓப்பனிங், அதனால வராது. ஆனா கொஞ்சம் ஒரு 2-3 மாசம் போன பிறகு எனக்கு இந்த கட்சியில இருக்கல எனக்கு எந்த பிரயோஜனம் எதுவுமே இல்லை. அதனால நான் வந்து 100 கோடி ரூபாய் கிடைக்குன்னா சைலண்டா வாங்கிட்டு போயிட்டே தான் சார் இருப்பாங்க. அது பிறகு பின்னாடி உள்ள அரசியல் பின்னாடி பார்த்துக்கலாம் நினைப்பாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்றேன் சார். இவங்க எல்லாம் சொல்ற பாயிண்ட் தான் நானும் வலியுறுத்த சொல்றேன். என்னுடைய பார்வையும் அதுதான். அதனால அவங்க கட்சியில உள்ள இவங்க இத மாதிரி பண்றது தப்பு.
இதே ஆயுதத்தை அவங்க எடுத்து இதே மாதிரி விஜய் கட்சியில உள்ள எம்எல்ஏ திமுகவோ இல்லைன்னா இன்னொரு கட்சியை கண்டிப்பா ஒரு இதுல வாங்கினாங்கன்னா அவங்கள அந்த நேரத்தில் நீங்க குறை சொல்ல முடியாது. இப்ப 4 பேரை கரெஸ்ட் பண்ணி 3 பேரை உள்ள போட்டிருக்கீங்களா, இது வந்து ஒரு பயம். அவங்க இதுவும் திமுகவினுடைய ஆயுதம் தான். இது திமுக எடுத்து அதே ஆயுதத்தை எடுத்து மிரட்டுறீங்க. இது எவ்வளவு நாளைக்கு மிரட்டுவீங்க? ஒரு எல்லை வரை தான் மிரட்ட முடியும். அவங்க ஒரு டீல் பேசினாங்க, ஒரு முயற்சி பண்ணாங்க, ஒரு எம்எல்ஏ கொஞ்சம் பேரை எடுத்துட்டு போறதுக்கு. அந்த முயற்சி வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதனால திருப்பி அவங்க பண்ண மாட்டாங்கன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? இல்லைன்னா மறுபடியும் வந்து ஃபெயிலியர் ஆகும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? அவங்க உங்களை விட மூத்த ஆட்கள்ல அரசியல்ல பலம் வந்து கொட்டப்பட்ட ஆளுதானே திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்கள். உங்களை விட பல கிரிமினல் வேலைகள் எல்லாம் நல்லா செய்த ஆட்கள் தானே. நல்ல தாராளமா நடக்கும். பல கட்சிகளை உடைச்சவங்க அவங்க. அது வந்து தேமுதிகல இருந்து மதிமுகல இருந்து எல்லா கட்சியும் கம்யூனிஸ்டே காலி பண்ண ஆளு. இந்த வியாபாரிகள் சங்கத்தை உடைச்ச ஆளுதான் கருணாநிதி. இவ்வளவு வேலைகளை செய்த வரலாறுக்கு சொந்தக்காரங்க. தகவல இருந்து ஒரு 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால அவங்க சொல்றது கரெக்ட் தான். நடக்கும். சாத்தியம் இல்லைன்னு நான் நம்பல சார். கண்டிப்பா இதுவும் சாத்தியப்படும். ஓகே. நன்றி சார். சார் உங்களுடைய நேரத்தை இவ்வளவு நேரம் எங்களுக்காக பகிர்ந்து இவ்வளவு கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் சின்னப்பா கணேசன் அவர்களை சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம். வணக்கம் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.